முன்ன ஒரு காலத்தில் சங்கேத்னு ஒரு பையன் கிராமத்தில் வசித்து வந்தான். அவனுக்கு பெரிய சினிமா நடிகன் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அவனோட அப்பா பொழுது போகாத போது நல்ல நல்ல கவிதைகள் எல்லாம் எழுதி வந்தார். அதுக்கப்புறம் சங்கேத் வளர்ந்து +2 முடித்தான். அவன் அம்மாவும் சாதாரண குடும்ப பொம்னாட்டியாக இருக்கிறதுனால அவளாலையும் அவனை ஷைன் பண்ண வைக்க முடியல. எப்படியோ வாழ்வை தேடி சங்கேத் தான் வளர்ந்த இடத்துலேருந்து சிட்டி பக்கம் போய் அங்கேருந்து பாம்பேக்கு போய் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருந்தவனுக்கு திடீர்னு அடித்தது ஒரு யோகம். அவன் ஒரு நல்ல நடிகனாக ஆனான். அதுக்கப்புறம் கூட அவனோட நடித்த நடிகையோட காதல் வயப்பட்டு அவளையே திருமணம் பண்ணிட்டு நல்லாவும் வாழ்ந்து வந்தான். இந்த நிலைமையில் அவள் கர்ப்பமாகி 2 பசங்களை பெற்றா. ஒரு பொண்ணையும் இன்னொரு பையனையும் பெற்றா. நல்லபடியாக எல்லாரையும் நல்லா வளர்த்து ஆளாக்கினான். பசங்க சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நடுவில் சங்கேத்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போது அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணான். அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணச்சு அவனை பார்க்குறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்திருந்தார் அவன் ஒய்ஃபோட. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சங்கேத்து உடம்பு சரியில்லாத நிலமையில் இருக்கிறதுனால ஆறுதல் சொல்கிற வகையில் டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு போனதுக்கப்புறம் டெய்லி அனுமான் சாலிசா படித்தா ரொம்ப நல்லது, வைப்ரேஷனும் நல்லா இருக்கும், நோய்வாய்கள் அண்டாதுன்னு சொன்னார். அதே மாதிரி சங்கேத்தை செஞ்சுட்டு வந்தான். அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து பெரியாளாகி அவங்களுக்கு ஃபேமிலின்னு ஆயாச்சு. சங்கேத்தோட பிள்ளையும் ஒரு சினிமா நடிகன் ஆனதோட அவனும் ஒரு நடிகையை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்து வந்து அவனுக்கும் ஒரு பொன் குழந்தை. இப்படியே அவனோட லைஃப் போச்சு. அதுக்கப்புறம் இந்த சங்கேத் டிவியில எல்லாம் ஒரு காம்பியர் மாதிரி பெரிய பெரிய நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அது நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வயசான காலத்தில் மறுபடியும் ஹனுமான் சாலிசா படிக்க ஆரம்பித்து அவனோட வயசான காலத்தை கழிச்சிட்டு இருந்தான். இதுக்கு நடுவில் வீட்டிலையே ப்ரெஸ்லேருந்து ஆளுங்கள்லாம் இன்டர்வியூ எடுக்க வரைச்சு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிக்கிட்ட நான் ஹனுமான் சாலிசா படிச்சுட்டு இருக்கேன், வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு அவகிட்ட சொல்ல சொன்னார். அதே மாதிரி அந்த வேலைக்காரியும் ப்ரெஸ்லேருந்து வந்தவாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஐயா ஹனுமான் சாலிசா படிக்கிறாரு, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும்னு. அவள் எல்லாருக்கும் ஜூஸும் ஸ்நாக்ஸும் கொடுத்தா. ஹனுமான் சாலிசா படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் உட்காந்து பேசினார். இது படிக்கிறதுனால என் மனசுக்கு நல்ல அமைதி கிடைக்கிறது, அதனால் ரசிகர்கள் எல்லாரையும் ஹனுமான் சாலிசா படித்து நல்ல நன்மைகளை அடைங்கன்னு சொன்னார்.